எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லணும்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லாரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது, பட் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டீங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ற முயற்சிக்காக சுத்திட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்ப இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போ ஒன்னாதான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவா சுத்திருக்கோம். எந்த தியேட்டர்ல ஸ்கிரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்கிரீனிங்ல அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோர் ஓபன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதில் அப்போ ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்ல பண்ணி ரிலீஸ் பண்ணதாட்டும். அப்படிதான் ரத்னாவோட மது ஃபர்ஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸ்ல செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல. டெக்னிக்கலா பார்த்தா எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், நீங்க தான் இன்ட்ரோ பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸ்ல ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எல்லாருமே யுனைடடா இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்றோம்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கும் இந்த ஃபீல்ட்ல. இப்போ கட் பண்ணா அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷன்ல டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ற அளவுக்கு, அந்த அவன் டைரக்ட் பண்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளவு முடியுதோ கூட்டிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன்ல வரப்போற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடா இருந்தவங்களும் இருக்க போறாங்க. அதுக்கு 29 ஒரு புள்ளையார் சொல்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படங்களுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன்ல வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்ல எதுவும் பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப வாண்டடா வேணும்னு பண்ணதில்ல. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளவு குருட்டுத்தனமா நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான். நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்பவும் சொன்னா, பட் ஆனா நான் தியேட்டர்ல எல்லாரும் கூடயும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். அண்ட் entire cast and crew and main producers Karthik Subraj sir, Karthikeyan Sandanam sir, ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல பாருங்க. உங்க விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தா ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். And RJ Balajan, thank you for coming and thank you for the clarification also. And நன்றி, வணக்கம், thank you.